உங்கள் ஃபேவரட் டிவி ஷோக்களை இனி மிஸ் பண்ண தேவையில்லை. ZEE5 இல் முற்றிலும் இலவசமாக காணுங்கள். இங்கேயும் எப்பொழுதும். மா 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 யாரு? அக்கா, அம்மா எங்க? அம்மா உள்ளதாக்கா இருக்காங்க. வாக்கா. நில்லு. என்னாச்சு கண்மணி, இந்த நேரத்துல இங்க வந்திருக்க? சொல்லு. என்னம்மா, நம்ம வீட்டுக்கு நான் வரக்கூடாதா? இப்படி வாசல்லே நிக்க வச்சு பேசுற? ஒரு சில விஷயத்த வாசல்ல நிக்க வச்சு என்னன்னு தெரிஞ்சுக்கிட்டு அதுக்கப்புறம் உள்ள கூப்பிடுறதுதான் நல்லது. என்ன பாக்குற? வீரா எல்லாத்தையும் சொல்லிட்டா. நீ பண்ண காரியத்துக்கு இது தேவைதாண்டி. மா, என்னம்மா நீயும் இப்படி பேசுற? நம்ம அண்ணனை கொன்னவங்கம்மா அவங்க. ஏய், பைத்தியம் மாதிரி திரும்ப திரும்ப அதையே சொல்லிட்டு இருக்காத. அதுக்கப்புறம் அந்த பெரிய மனுஷன் எந்த அளவுக்கு இறங்கி வந்து நம்ம கிட்ட மன்னிப்பு கேட்டாரு. அதுக்கு தாண்டி உன்னை அந்த வீட்டுல கல்யாணம் பண்ணி கொடுத்த. அந்த மாறன் தம்பி இன்னைக்கு வரைக்கும் நம்ம குடும்பத்துக்கு எவ்வளவு உதவி பண்ணிட்டு இருக்கு. ஆனா அது எல்லாத்தையும் மறந்துட்டு உன் அண்ணன் சாவலே போய் சொல்லி அந்த தம்பியை ஜெயிலுக்கு அனுப்ப பாத்திருக்கல நீ. ஏடி, உன் கூட பிறந்த வாழ்க்கை கெட்டு போனாலும் பரவாயில்லன்னு அவளை பழி வாங்க துணிஞ்சிட்டல? இல்லம்மா, பேசாத. உன்னை அந்த வீட்டுல இருந்து துரத்தி விட்டதும் பிறந்த வீடு இருக்குன்னு வந்துட்டியோ? பாரு கண்மணி, ஒரு விஷயம் புரிஞ்சுக்க. நீ நல்லவளா திருந்தி சந்தோஷமா இந்த வீட்டுக்கு வந்தீன்னா இந்த வீட்டு கதவு எப்பவும் உனக்காக திறந்திருக்கும். ஆனா அதை விட்டுட்டு நல்லா வாழ்ற குடும்பத்துக்குள்ள இந்த மாதிரி குழப்பத்தை பண்ணிட்டு இந்த வீட்டு பக்கம் வந்தேன்னு வையி, என் உசுரே போனாலும் உன்னை இந்த வீட்டுக்குள்ள விட மாட்டேன். இப்போ உனக்கு இந்த வீட்டுல இடம் இல்ல. போ, வெளில போ. மா, நான் உன் பொண்ணுமா. நேத்து வந்து அவங்களுக்காக என்ன நீ தூக்கி வீசுவியா? பொண்ணுதான், ஆனா தப்பு பண்ணிட்டியே. அதுவும் மன்னிக்க முடியாத தப்பு பண்ணிருக்க. பெத்த புள்ளையா இருந்தாலும் கட்டின புருஷனா இருந்தாலும் தப்புன்னா தப்புதான்னு வாழ்றவனா. என் பிள்ளைங்களையும் நான் அப்படிதான் வளர்த்திருக்கேன். ஆனா இன்னைக்கு என் வளர்ப்பையும் மீறி இப்படி ஒரு காரியத்தை பண்ணிட்டு வந்து நிக்கிற. இங்க இருந்து போயிரு கண்மணி. உன்னை போகவே போ. மா, போன்னு சொல்றல, போடி. போனா இப்ப நான் எங்கம்மா போவேன்? நீ எங்கேயோ போய் தொலை, போ. நீ ஏன் இங்க நின்னுட்டு இருக்க? போடி, உள்ள போ. போங்கற. என்ன பிரச்சனை வந்தாலும் நம்ம வீட்டுக்குள்ள வச்சு பேசணும். அதுக்குன்னு வீட்டு விட்டா துரத்துவாங்க. நானே அமைதியா இருக்கேன், இந்த அத்தைக்கு எதுக்கு இவ்வளவு கோவம்? ச்சே, பார்த்து பார்த்து பண்ணது எல்லாம் அப்படியே ஆகுது. வீரா, அண்ணி எங்க போனாங்க உனக்கு தெரியுமா? வீட்டுக்கு எதுவும் போனாங்களா? உங்க அம்மாக்கு போன் பண்ணி கேட்டியா? எங்க வீட்டுக்கு தான் போயிருக்கா. சரி, என்னாச்சு? சேஃப் தானே? உங்க அம்மாக்கு இங்க நடந்த பிரச்சனை எதுவும் தெரியாதுல்ல? ஏன் தெரியாது? எல்லாத்தையும் நான் ஃபோன் பண்ணி சொல்லிட்டேன். சொல்லிட்டியா? ஆமா, தெரியட்டும். இவ்வளவு நாள் அவளை பத்தி யாருக்குமே தெரியாம சேஃபா பாத்துக்கிட்டல, அது ஏன் தப்புதான். அதனால்தான் அவ இந்த ஆட்டம் ஆடிக்கிட்டு இருந்தா. ஏய், என்னடி அவசரப்பட்டிய? அடிச்சாலும் திட்டினாலும் அவங்க ஒரு இடத்துல சேஃபா இருக்கணும்டி. மறாத அவளோட பிரச்சனை.
இந்த இடத்துல நான் அவளுக்காக இறங்கி போறதா இல்ல. அவ செஞ்ச தப்புக்கு அவ தண்டனை அனுபவிக்கட்டும். அட்லீஸ்ட் அப்பவாவது அவ திருந்துறாளான்னு பாப்போம். உங்க வீட்ல அத்தை அவங்கள ஏத்துக்கிட்டாங்களா இல்லையா? எப்படி மாற ஏத்துப்பாங்க? எங்களை விட எங்க அம்மா இந்த குடும்பத்தோட உறவு பெருசு நினைச்சிட்டு இருக்காங்க. அதுவும் கேட்கவே வேண்டாம், உன் மேலயும் மாமா மேலயும் அவ்வளவு மரியாதை வச்சிருக்காங்க. இந்த கல்யாணம் நடந்ததுல இருந்து எவ்வளவு தடவை நான் அவகிட்ட வாழ்க்கை பாரடின்னு படிச்சு சொல்லிருக்கேன். தப்பா எதுவுமே யோசிக்காதன்னு நான் அவ்வளவு தடவை சொல்லிருக்கேன் மாறா. அது எல்லாத்தையும் மீறி அவ இந்த மாதிரி செய்யறானா? அப்ப அதுக்கு என்ன அர்த்தம்? அம்மாவாவது தங்கச்சியாவது நான் ஏன் இஷ்டப்படிதான் இருப்பேன்னு அவன் நினைச்சிட்டு இருந்திருக்கா. சரி, அதுக்கா அனுபவிக்கட்டும். அம்மா அவளை வீட்டை விட்டு துரத்துட்டாங்களாம். வாசல்லே போய் நின்னு கெஞ்சிருக்கா. அம்மா கதவை சாத்துட்டு வெளியில அனுப்பிட்டாங்களாமா. வீரா, ஏன் எல்லாரும் ஒரே மாதிரி பண்ணிட்டு இருக்கீங்க? ஒருத்தங்க தப்பு செஞ்சுட்டாங்கன்னா அவங்கள மொத்தமா ஒதுக்கி வச்சிருவீங்களா? 1000 இருந்தாலும் அவங்க உங்க அக்காடி, இந்த வீட்டோட மருமக. ஏன் அந்த இடத்துல இருந்து யாருமே யோசிக்க மாட்டேங்கிறீங்கன்னு எனக்கு புரியல. இது வெளியே தெரிஞ்சா என்னென்ன பேசுவாங்க தெரியுமா? ராமச்சந்திரன் தன்னோட மருமகளை வீட்டை விட்டு துரத்திட்டான்னு பேச மாட்டாங்க? சரி, அவங்க எங்க இருக்காங்கன்னு போய் பார்த்துட்டு வரேன். நில்லு, நானும் வரேன். நீதான் அவங்க மேல கோவமா இருக்கியே. கோவமா தான் இருக்கேன், அதெல்லாம் குறையாது. ஆனாலும் நானும் இந்த குடும்பத்தோட மருமக தானே. என் அக்காவை பத்தி 4 பேர் பேசினாங்கன்னா மாமாக்கு எவ்வளவு அசிங்கமோ அதே அளவுக்கு எனக்கும் அசிங்கம் தான். எனக்கும் பொறுப்பு இருக்கு, நானும் வரேன். வேணா, நீ இங்கே இரு. ஏற்கனவே அத்தை உக்கிரமா சுத்திக்கிட்டு இருக்கு. இப்ப நீ என் கூட வந்தேன்னு வச்சுக்கோவேன், இன்னும் எக்ஸ்ட்ராவா டென்ஷன் ஆகும். நான் சமாளிச்சுக்கிறேன். நானும் வரேன். சொல்றத கேளு, நான் பாத்துக்கிறேன். நீ இங்கே இரு. அண்ணி, அண்ணி, வீட்டுக்கு வாங்க அண்ணி. நான் தானே உங்க குடும்பத்தை பிரிச்சேன். நான் இருந்தாதான் உங்க குடும்பத்தின் நிம்மதியே கெட்டு போகுதுல்ல. வேண்டாம் ப்ளீஸ் அண்ணி. அத்தை ஏதோ கோவத்துல பேசிடுச்சு. கோவத்துல இல்ல, உன் மேல இருக்கிற பாசத்துல. அவங்களுக்கு இந்த குடும்பத்திலேயே நீதான் ரொம்ப முக்கியம். ஜீ5 ஆப்பை டவுன்லோட் செய்து அனைத்து எபிசோடுகளையும் இலவசமாக பாருங்க.